அவங்க எப்படி இருந்திருக்கலாம்? கணவர் எந்த வழியில போயிருக்காரு அந்த வழியில நம்மளும் போவோம் அப்படின்னு நினைச்சு அவங்களும் சமண சமயத்துக்கு மாறி இருக்கலாம். அப்படிதானே? ஆனா அவங்க சமண சமயத்துக்கு போனாங்களா? போகல. ஏன்னா எது நல்ல வழியோ அந்த வழியில தாங்க போக முடியும். நல்ல வழியை தப்பி தவறான வழியில எல்லாரும் போறாங்க அப்படின்னு நம்மளும் போக முடியாது இல்லையா? அது கணவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வழி தவறி போனவங்கள கண்டிப்பா திருத்தணும். அதே நேரத்துல அவர் இவருக்கு மங்கையர்க்கரசி நாயனாருக்கு கணவராகவும் இருந்திருக்காரு, அந்த நாட்டு மக்களுக்கு அரசனாவும் இருந்திருக்காரு இல்லையா? யாரு? நம்மோட கூன் பாண்டியன் இருந்திருக்காரு இல்லையா? அப்போ மங்கையர்க்கரசி நாயனார் அவரை திருத்ததுனால அந்த நாட்டு மக்களையே நல்வழிப்படுத்தணும். அரசன் செய்யல ஒரு நல்வழிய அப்படின்னா அந்த நல்வழியில மக்களை பயணம் பண்ண யார் செய்யணும்? அரசி செய்யணும். அப்படிங்கிற முடிவை தைரியமா கையில எடுத்து அதுல உறுதியா இருந்தாங்க நம்மோட மங்கையர்க்கரசி நாயனார்.